யாதும் ஊரே யாவரும் கேளிர்னார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். அப்பேற்பட்ட கணியன் பூங்குன்றனார் வாசிய பேசிய அந்த சொல்லிய வார்த்தை இன்று ஐநா சபையில் இருக்கு. அவர் பிறந்த ஊர் எங்கே? பூங்குன்றம். கணியன் என்பது பேரு. அதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன் பட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊர். அங்கே பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. டெல்லி வழியா இந்தி வளர்க்க துடிக்கிறேன், கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன், இசை வழியா தெலுங்கு வளர்க்கிறேன், பள்ளி வழியா ஆங்கிலம் வளர்க்கிறேன். நாமெல்லாம் தமிழர்கள் தானே, எது வழியா தமிழ் வளர்க்க போகிறோம்? சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. அப்படி உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னார். உள்ளங்கோயிலு உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னா அப்புறம் கோயில் எதுக்கு, கும்பாபிஷேகம் எதுக்கு, திருவிழா எதுக்கு? ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் தானே. தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்றது இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார். தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்றது இல்லையா? வணக்கம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்கிறது. வா இணக்கம் கொள்வோம் என்றுதான் வணக்கம் சொன்னார்கள். அதை விட நீங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்றது வாழ்க வாழ்க என்று. அதுலயும் வளமுடன் வாழ்கன்னு சொல்லணும், ஆனா வாழ்க வளமுடன் மறுவிடுச்சு. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆனால் அப்படி திருமூலர் பாடிய 3000 பாடல்ல ஒரு பாட்டு தான் உள்ளம்பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்ல பிராணார்க்கு வாயு பிரபாஸ் அப்படின்னு திருமூலர் பாடிய திருமந்திரத்தம் என்ற புத்தகத்தில் இருக்கு. அந்த நூலிலே இருக்கு. தமிழன் நூல்னு பேர் வச்சேன் புத்தகத்துக்கு. ஏன் தெரியுமா? நூல். தமிழன் எல்லாரும் முன்னோர்கள்லாம் முட்டாள்கள்னு பேசியது ஒரு கூட்டம். எவ்வளவு நுட்பமான அறிவு மிகுந்தவர்கள் தமிழர்கள். அதுலயும் நூல் என்று பேர். ஏன்? காதுள்ள ஊசியில நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்க உதவும். காதுள்ள ஊசியில நூல் நுழைந்தால் கிழிந்த துணியை தைக்க உதவும். நல்ல ஞான நூல்கள் இந்த காது வழியாக நுழைந்தால் இதய கிழிசலை தைக்க உதவும். அதுக்காக நூல் என்று பேர் வைத்தான். மறந்துட்டமே, நல்லதை பூரா தேடுறது இல்லையே. எது தீமையா இருக்கோ அதைத்தானே தேடுறதுக்கு முன்முனைப்பா இருக்கிறோம். நீங்க பாருங்க, பால் அமுதம். பால் தேவா அமுதம் போன்றது. பிறந்தது முதல் மயான வரைக்கும் பால் தேவைப்படுது. பால் இல்லாத எந்த விசேஷமும் நடக்கல, எந்த நிகழ்ச்சியும் இல்லை. அப்பேற்பட்ட பாலை வீட்டுக்கு கொண்டே ஊற்ற வேண்டியிருக்கு. பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு, பால் வண்டி வந்துருச்சு. சில வீட்டில் பைய கட்டி தொங்க போடுறாங்க, சில வீட்டில் பாத்திரத்தை வச்சிடறாங்க, ஊற்றிட்டு போட்டுட்டு போக வேண்டியது. ஆனா பாலை வீடு கொண்டே கொடுக்க வேண்டியிருக்கு. பாலா போன சாராயத்தை எந்த சந்துக்களை வச்சாலும் கண்டுபிடிச்சிடறேன் மனுஷன். என்னத்தை சொல்ல எப்படி போயிருச்சு பாருங்க. நீங்க கீழடி அகழ்வாய்வு சொல்லுது தமிழன் வாழ்ந்தான் என்பதற்கு வரலாற்று சான்று. தமிழன் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒன்னா எடுத்து செய்தித்தாள்கள்ல தொலைக்காட்சிகள்ல அப்படி வந்துகிட்டே இருக்கு இல்லையா? தமிழன் வாழ்ந்ததுக்கான வரலாற்று சான்று இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், படிச்சுக்கிட்டே இருக்கோம், பெருமைப்படுறோம். நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு 300 வருஷம் கழிச்சு இந்த பூமியை தோண்டினா என்ன கிடைக்கும்? பாட்டில் தான் கிடைக்கும். நினைச்சு பார்த்தீங்களா? தமிழ்நாடு முழுவதும் எந்த இடமும் பாக்கி இல்லை, பாட்டில் இல்லாத இடம். காசு உங்கோட்டு சம்பாதிக்கிற நீங்க வாங்கி குடிங்க, உங்களை வேண்டாங்கல. அந்த பாட்டில் கண்ட இடத்துல போட்டு உடைக்கிறீங்களே, நாளைக்கு நீங்களே இல்லை உங்க அண்ணன் தம்பி மாமே மச்சான் சொந்த பந்தம் தாய உள்ள யாரேனும் அதில் நடக்கலாம் தானே. கம்மா கரை வயக்காடு வரப்பு குளம் குட்டை ஏரி பாலக்கட்டை எந்த இடமும் மிச்சமுள்ள எல்லா இடத்துலையும் பாட்டில் நிறைந்து விட்டது. இந்த சாதனையெல்லாம் யாருக்கு பெருமை? அரசாங்கத்துக்கு தான் பெருமை. அரசாங்கமே சாராயம் விற்கிது, யாரு கேப்பா? சாராய கடை வேணாம்னு 100 பேர் போராடினா வேணும்னு 150 பேர் போராடுறேன். உருப்படுமா நாடு? என்ன செய்யறது? செய்யறதுக்கு வழி இல்லையா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. டாஸ்மாக்னு பேரு. டாஸ்மாக்னா என்ன அர்த்தம்? உணவு பொருள் விற்கணும். டாஸ்மாக்னா நுகர்பொருள் வாணிப கழகம், அதான் அர்த்தம். நுகர்பொருள் வாணிப கழகம். நுகர்பொருள் வாணிப கழகம்னு பேர் வச்சுக்கிட்டு அரிசி பருப்பு தானே விற்கணும், சாராயமே விற்கிறாங்க. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நம்ம அதெல்லாம் அந்த அளவுக்கு தாங்காது. யாரு கேட்பா? யாரும் கேட்கலையே. 110 ரூபாய் தொடப்போகுது பெட்ரோல் டீசல் விலை, எரிபொருள் எண்ணெய் விலைகள். வாயில பூரா பசையை ஒட்டிட்டு உட்காந்துருச்சு ஆள் பூரா. யாரும் கேட்கல. எதை பத்தியும் கவலை இல்லை. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய நாடகம். இந்த மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு. நமக்கு என்ன? சில பேர் நினைக்கிறீங்க, நீங்களே வந்தியெல்லாம் 2 பாட்டை பாடினீங்களா, உங்க வேலையை பார்த்துட்டு போவீங்களா, சம்பளத்தை வாங்கி. அப்படி போக முடியல. எல்லாரும் போல நம்மளால இருந்து விட்டா காரணம் இல்லையா? ஊர் ஓடும்போது ஒத்து ஓடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓடுற எல்லாரும் வேடிக்கை பார்க்காது. எவனாவது ஒருத்தன் திரும்பினா ஏன் திரும்புறான்னு கேள்வி கேட்கறாங்க. அது மாதிரி ஒரு சிறப்பு ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் நல்ல விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள நடக்கணும். அதுக்காகத்தான் பாடுபடுறேன். அப்ப உள்ள கோயில் உடம்பு ஆலயம் மூச்சு காத்தே சிவலிங்கம்னாரு. இந்த உடம்பை வச்சே கோயில் கட்டினதான் சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய ஆலயம். மனுஷன் சராசரி விடக்கூடிய மூச்சு 21,600.
400, அங்கே வேகப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600, மனிதனுடைய உடம்புல 72,000 தசை நாறுகள் நரம்புகள், அந்த கோவிலில் அந்த ஓட்டுக்கு அடிக்கப்பட்ட ஆணிகள் 72,000, இந்த உடம்புல நவதுவாரம் 9 ஓட்டை, அந்த கோயிலில் 9 வாசப்படி. எல்லா கோயிலையும் கதவை திறந்த உடனே சாமி கண்ணுக்கு தெரியும் கருவறை. ஆனால் நடராஜ பெருமானுடைய ஆலயம் சிதம்பரத்தில் அப்படி இல்லை, இடப்பக்கம் தள்ளி வைத்திருப்பார்கள். ஏன்? இந்த உடம்பு 2 கூறு, ஒன்று வலக்கூறு ஒன்று இடக்கூறு. இடக்கூறு பக்கம் தானே இதயம் இருக்குது, இதயம் தான் சாமி இருக்கிற கருவறை. அதனால தான் அந்த கோயிலில் இடப்பக்கம் தள்ளி வைத்திருக்கிறார் திருமூலர் நடராஜ பெருமானை. எவ்வளவு நுட்பமான அறிவு, மனிதனுடைய ஆற்றல். விஞ்ஞானமெல்லாம் வளர்ச்சியே அடையாத காலத்தில், அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அது. அந்த கோயில் இருக்கிற கோட்டில் 8 கோயில் அமைந்திருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஆந்திரா வரைக்கும், காளஹஸ்தி வரைக்கும் 8 கோயில் இல்லை. ஒரு கோயில் அசைந்தா கூட 8 கோயில் அசைக்கும். பூமத்திய ரேகையிலேயே கட்டப்பட்டிருக்கிறது அந்த கோயில். அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த நாடு தமிழ்நாடு. தமிழர்கள் தமிழ் ஒன்று. அப்பேற்பட்ட உயர்ந்த மொழியான நம் மொழியை நம் உயர்த்துவோம். அந்த வகையில் இப்படி உடம்புக்கும் இந்த கோயில்களுக்கு நிறைய சம்பந்தம் உண்டு. கோயில் எந்த நேரமும் சுத்தமாக இருக்கும், உடம்பு சுத்தமாக இருக்கா. இந்த விரதம், இந்த பக்தி, இதெல்லாம் கலாச்சாரங்களை கொண்டு வந்தார்கள். விரதமாக இருக்கணும்னா இருக்கணும்ல. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன், பஜனை பாடணும், அப்பா பஜனைக்குன்னு சொன்னால் வரும்போது பாட்டிலோட வர்றேங்கிறேன், இல்லைன்னா வாங்கி வச்சு தர்றியான்னு கேட்குறேன். சிரிக்கலாம் பாருங்க மாப்பிள்ளைலாம். சரி, தனியா எப்படி போயிடுச்சு பாருங்க கலாச்சாரம் பக்தி எல்லாம். என்னத்தை சொல்ற மாதிரி இருக்கு, யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. கேட்குதாவில் சொல்றதுக்கு. வள்ளலார் பிறந்த பூமி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினா கூட உயிர் வாடியதாம் அவருடைய மனசு. பயிர் வாடியதற்கே உயிர் வாடியது. இன்னைக்கு பயித்தை அழிக்கிறது, விவசாயத்தை அழிக்கிறதுனா சர்வ சாதாரணமா போச்சு. சாதாரணம் இல்லை, ரொம்ப எளிமையா போச்சு. அப்படியெல்லாம் போய்கொண்டிருக்க இந்த நாட்டில் இந்த முருகனுக்காக இந்த விழாவை வைத்து இப்படி இந்த பக்தர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கும் இந்த வேலையை பார்க்கின்ற பொழுது 2 ரொம்ப பழமையெல்லாம் மறந்துட்டேன் நம்ம. ஆமா, 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு நாகரிகம் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க. 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சேலையை கட்டி அழகு பார்க்குறோம் நம்ம. ரொம்ப அழகா இருக்கும் பொம்பளை பிள்ளைக்கு. அதுங்க சின்ன பிள்ளைகளுக்கு சேலையை கட்டினா எவ்வளவு அழகு. இன்னைக்கு உலக மகளிர் தினம். பெண்ணை போற்றாது யாரும் நல்லா இருக்க முடியாது. பெண் தானே, பெண் இல்லையே இந்த உலகம் இல்லை. பெண்ணின் பெருந்தக்கை யாவளை என்றார் பொய்யாமொழி. ஆய்வு சொல்லுது, பெண்ணோட உடல்ல இருந்து ஒரு அணுவை எடுத்து ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணிடலாமா, ஆணுல இருந்து செய்ய முடியாதா. அப்ப ஆண்கள் ஆம்பளைன்னு சொல்லி தெரிஞ்சு எதுக்கு புண்ணியம்? பெண்ணால எவ்வளவு நடக்குதே. பெண்ணின் பெருந்தக்கை யாவளை என்றார் பொய்யாமொழி. அப்பேற்பட்ட பெண்களால் இந்த உலகம் வாழணும். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். அப்படி 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சேலையை கட்டினா அழகா இருக்கும், பண்பாடு. 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சேலையை கட்டி அழகு பார்க்குற நம்ம தான் 50 வயசு பொம்பளை நைட்டியை போட்டுக்கிட்டு நடுத்தரவில் தெரியுது. என்ன சரி, அதுவும் கலாச்சாரம். என்ன செய்ய சொல்றீங்க? இப்படியும் போகுது. அந்த காலத்துல எல்லாம் அரிசி மாவுல கோலம் போட்ட நம்ம எல்லாம் தாய்மார்கள்லாம் இருக்காங்க. அரிசி மாவுல கோலம் போட்டா வீட்டு வாசல்ல. ஏன்? எறும்பு சாப்பிடணும் மேனு. எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிற ஐதீகம். அப்படியே தான் இருக்கு, யாரும் கடைபிடிக்கிறதா இல்லை. எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்கும். எறும்பு எடுத்துட்டு போற அரிசி 2.5 வருஷம் பாதுகாக்கும். ஆண்டவன் எப்படி பெரிய சக்தியை கொடுத்துருக்கான் பாருங்க. எறும்புக்கு கண்ணு கிடையாது, நுகர்தல் சக்தி மட்டும்தான் உண்டு, மோப்ப சக்தி. அப்பேற்பட்ட எறும்பு சிற்றுயிர். அந்த எறும்பு கொண்டு போற அரிசி 2.5 வருஷம் பாதுகாக்குது. நம்மளால வச்சு வைக்க முடியுமா? 6 மாதத்துக்கு மேல இருந்தா அரிசி புழு பிடிச்சு போயிடும். ஆனால் எறும்புக்கு அவ்வளவு ஒரு தன்மை உண்டு. எறும்புக்கு அரிசி மாவுல கோலம் போட்ட காலம் போய் எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கோடு போடுறோம். சோத்து பானை இறக்கி வச்சு ஒரு கோடு, ஒரு வட்டம். குழம்பு சட்டி இறக்கி வச்சு ஒரு வட்டம். ஆனா எறும்பு அந்த அளவுக்கு வீடு பூரா வந்துருச்சு. காரணம் கர்ண இல்ல ஆட்சி கடிக ஒழிகினார். வள்ளலார் பிறந்த பூமி. வள்ளலார் மேலே வழக்கு போட்ட உலகம் இந்த உலகம். வள்ளலார் பாடிய திருவருட்பா தப்புன்னு வழக்கு போட்டார். யாரு? ஆறுமுக நாவலர் தலைமையில் ஒரு 13 பேர் சேர்ந்த ஒரு குழு. அப்படி வழக்கு போட்டாச்சு. வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. நீதிபதியா இருக்கிறவர் ஆங்கிலேயர். வழக்குரைஞர் யாருன்னா முத்துசாமி ஐயர். வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வரணும், நீதிபதி உத்தரவு, நீதிமன்ற உத்தரவு. இப்ப வள்ளலார் நீதிமன்றத்துக்கு வர்றாரு. இருந்தவங்க எல்லாரும் எந்திரத்தின்னு கும்பிடுறாங்க வள்ளலாரை பார்த்துட்டு. வள்ளலார் உள்ள நுழைஞ்சோன்னே எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டாங்களாம். இந்த வழக்கு போட்டார் பாருங்க ஆறுமுக நாவலர், அவரும் சேர்ந்து கும்பிட்டுருக்கிறாரு. நீதிபதி கேட்டிருக்காரு, நீ தானே வழக்கு போட்ட, நீ அவருக்கு எதிரி தானே, நீ ஏயா கும்பிட்டான்னு நீதிபதி கேட்டிருக்காரு. இவர் சொன்னாரா என்னன்னு தெரியலங்க, அவரை பார்த்தோன்னே கும்பிடன்னு போல தோணுச்சு, என்ன அறியாம கும்பிட்டேன்னாராம். அப்ப என்ன அர்த்தம்? சில பேரை பார்த்தா கும்பிட தோணும், சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணுமேனு தோணும். நடக்குதா இல்லையா? வள்ளலாவை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. இன்னும் சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும் ஏதாவது சொல்லுவாங்களே, என்ன பார்த்து பார்க்காத மாதிரி போறிய, பதவியில இருந்து படுத்துறாங்கல்ல, பயத்தினாலே கும்பிட வேண்டியிருக்கு. எது போல சூரபதுமனா இருக்கும் போது எல்லாரும் அச்சத்தினாலே கும்பிட்டார்கள். அதே சூரபதுமனை கூறாக்கி சேவலும் மயிலுமாக வச்சோன்னா சேவலும் மயிலும் போற்றி, திருக்கை வேல் போற்றி, ஈராறு முகங்கள் போற்றி, தோல் போற்றின்னு அப்படி அன்பினாலே கும்பிடுறோம். அப்போ அர்த்தம் இருக்கா? அன்னைக்கே அந்த வழக்கு தள்ளுபடி போச்சு. எல்லாமே நடைமுறையா பார்க்கிற போது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் இந்த நாட்டுக்குள்ள ஏராளம் இருக்கு.
நீங்க பாருங்க, நாடு தாய் நாடு, தாய்மொழி, தாய் மண்ணு, அப்பேற்பட்ட ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்றார் பொய்யாமொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் என்றும் காணும் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. செப்பு மொழியால் 18 உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால். நீ எத்தனை மொழி வேணாலும் பேசு, அதான் செப்பு மொழியால் பேசக்கூடிய மொழி 18 உடையது. ஆனாலும் சிந்தனை எங்கே இருக்கணும்? நம்ம தாய்மொழி மேல இருக்கணும். நம்ம மொழி மேலே நமக்கு பற்றில்லையே, நம்ம என்னத்தை கண்டா சொல்லுங்க? தமிழ்நாடு, தமிழ் இருக்கா? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இருக்கா? மனிதன், தமிழ்நாட்டு மனிதர்களுடைய தமிழ நாக்கிலே தமிழ் இல்லை, அப்புறம் எங்கிட்ட நாட்டில் தமிழ் இருக்கும்? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னார், தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். அப்பேற்பட்ட கணியன் பூங்குன்றனார் வாசிய பேசிய அந்த சொல்லிய வார்த்தை இன்று ஐநா சபையில் இருக்கு. அவர் பிறந்த ஊர் எங்கே? பூங்குன்றம். கணியன் என்பது பேரு. அதான் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன் பட்டி இன்னைக்கு இருக்கிற அந்த ஊர். அங்கே பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. ஐநா சபையில் மட்டுமா இருக்கு, சப்பானிய பல்கலைக்கழகம் அங்கே வச்சிருக்கேன், அவன் மொழியில் யாதும் ஊரே யாவரும் கேளீர். கிறிஸ்தவர்களுக்கு உயர்ந்த இடம் செருசலேம். அங்கே பைப்பில், அதாவது இந்த பைபிள் அப்படியே அதை 10 கட்டளையை மொழிபெயர்க்கிறார்கள். 10 கட்டளையை 18 மொழியை தேர்ந்தெடுத்தாகலாம். 18 மொழியில எந்த மொழியை முதல்ல எழுதலாம்னு சோதனை பண்ணி பார்க்கிற போது முதல்ல வந்தது தமிழ் மொழி. இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கு, அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம், யார் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி கூட பாருங்க, தமிழ் மொழியில் வச்சிருக்காங்க கல்வெட்டு. ஆனால் அவனுக்கெல்லாம் தெரியுது தமிழை பற்றி பெருமை. இன்னும் பாருங்க, நயாகரா நீர்வீழ்ச்சி உள்ள நுழைகிற போதே அமெரிக்காவில் நல்வரவுன்னு தமிழில் வச்சிருக்கேன். அயல்நாடு பூரா தமிழில் இருக்கு. அயல்நாட்டில் இருக்கிற பசுமாடு கூட அம்மானு தமிழில் கத்துது. லண்டனில் பிறந்துட்டோமே அது மம்மின்னு கத்தலை. ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த பல எரும மாடுகதான் நான் ஒன்றும் சொல்லலை. என்னத்தை சொல்ல, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். தமிழ் எப்படி போயிடுச்சு பாருங்க. நெல், அரிசி, சோறுன்னு 3 வாக்கியம் இருக்கு வார்த்தை. நெல் அதை அவிச்சு எடுத்தோம்னா அரிசி, அதை ஆக்கி இறக்கணும்னா சோறு. சோறுன்னு தானே கேட்கணும். சோழ வளநாடு சோறு உடைத்து, அது மோட்சம்னு ஒரு அர்த்தம். இப்ப சோறு சுத்தமான தமிழ் வார்த்தை. யாராவது சோறு போடுன்னு கேட்குறீங்களா? சாதம் வை, சோறு போடுன்னு கேட்குற ரைஸ். அதை விட பெரிய கொடுமை, சோத்தை ஆக்கி திரும்ப அதை வறுத்து அதை புடைச்சி அப்புறம் சாப்பிட்றான். எவ்வளவு கேவலமா போயிட்டான். ஏன் இந்த கொடுமை? இதனால எவ்வளவு விபரீதங்கள் உண்டாகுது நினைச்சு பார்க்க வேண்டாமா? நீங்க இன்னும் பாருங்க, அப்பா, அம்மா, அத்தை, மாமா, மாமியார்னு தானே பேர் வச்சாங்க. அப்படித்தானே வார்த்தை இருக்கு. மொத்தமா எல்லாரையும் ஆண்டியும் அங்கிள்ன்ட்டேன். முடிஞ்சு வச்சா ஆண்டியா போக வேண்டியது. அப்போ மொழியை நம்ம மறக்கலாமா? மொழி இந்த உடலுக்கு உயிர் போன்றதல்லவா? தாய்ப்பாலை விட உயர்ந்தது தாய்மொழி. அப்பேற்பட்ட உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு நேருகையில் செங்கோல் விடுக்கும் போது பாடிய பாட்டே தமிழ் பாட்டு தான். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு டெல்லியில போய் தமிழ்னு பேச முடியுமா? நல்லா நினைச்சு பாருங்க. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியார் அரசாழ்வது ஆணை நமது என்று ஞான சம்பந்த பெருமான் பாடிய தேவார பாட்டு பாடித்தான். நேருகையில் வேயிரு தோழி பங்கன் பாட்டு பாடித்தான். கட்டளை தம்புரான் செங்கோல் கொடுக்க ஓதுவார் பாட்டு பாடினார் என்பது வரலாற்று சான்று. மறுக்க முடியுமா யாரும்? இன்னைக்கு போய் தமிழ் தான் பெருசுன்னு சொல்லுவீங்களா நீங்க? அங்கே முடியவே முடியாது. டெல்லி வழியா இந்தி வளர்க்க துடிக்கிறேன், கோயில் வழியா சமஸ்கிருதம் வளர்க்கிறேன், இசை வழியா தெலுங்கு வளர்க்கிறேன், பள்ளி வழியா ஆங்கிலம் வளர்க்கிறேன். நாமெல்லாம் தமிழர்கள் தானே, எது வழியா தமிழ் வளர்க்க போகிறோம்? சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே. யார் வீட்டில் தமிழ்ல பேர் வச்சிருக்கிறீங்களா? தமிழ்ல பேர் இல்லை. சர்மா, குருமா, பர்மா, ராசிகா, பிரித்திகா, என்னென்னமோ பேர்களை வச்சு இந்த வடமொழியால அத்தனையும் தமிழ் பேர் இல்லை. தமிழ் பேரே இல்லாம போச்சு. இருக்க வேண்டியதான் மோகம். அதுக்காக இவ்வளவு கொடுமையாவா? யாசிகானா என்ன? யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். மகிஷான்னா என்ன? எருமைன்னு அர்த்தம். அபர்ணானா என்ன? நிர்வாணமானவள்னு அர்த்தம். ஸ்வேதானா என்ன? வெள்ளையம்மாள்னு அர்த்தம். வர்ஷினினா என்ன? மாரியம்மாள்னு அர்த்தம். தர்ஷினினா என்ன? அமாவாசைன்னு அர்த்தம். அதுக்கு சும்மா தர்ஷினி இல்லை, பிரிய தர்ஷினின்னு வச்சுக்குவோம். ஏன்னா பிரியமான அமாவாசைன்னு அர்த்தம். இருட்டு. இருட்டு தானே. இருட்டு நன்மை கொடுக்குமா? களவாணி பேர் தானே இருட்டுல தெரியணும். அப்படி பேர் வைக்கலாமா? அப்பேற்பட்ட வள்ளலார் பிறந்த உலகம். வள்ளலாறு ஒரு திண்ணையில படுத்திருந்தாராம்.
காது ரெண்டுலையும் கடுக்கன் இருந்திருக்கு. ஒரு களவாணி பையன் அந்த கடுக்கனை கலட்டலாம்னு வள்ளலார் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். ஒரு கடுக்கனை கலட்டிட்டேன். கலட்டின உடனே வள்ளலார் முழிச்சிட்டாரு. முழிச்சு பார்க்கல, முழிச்சுக்கிட்டே சரி ஒரு கடுக்கனை கலட்டிட்டேன், மறு கடுக்கன் இந்த பக்கம் இருக்க, ஒரு கடுக்கனை கலட்டிட்டு போய் என்ன பண்ண போறேன், பாவம் போயிட்டு போறேன், 2 கடுக்கனையும் கலட்டிட்டு போட்டுமேனு தூக்கத்தில் புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். மறு கடுக்கல்ல கையை வச்சவன் மனம் மாதிரி அவன் அழுதுட்டான். திருடி அழுக ஆரம்பிச்சிட்டான். இவன் அழுத சத்தத்தில் வள்ளலார் எந்திரிச்சிட்டார். ஏப்பா யார் நீ எதுக்கு அழுகிற? ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒரு களவாணி பைய, உங்க கடுக்க ஒன்ன கலட்டினேன், மறுகடுக்கனையும் கலட்ட சொல்லி திரும்பி படுத்திய பாருங்க, என் மனசு மாறிடுச்சுங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே திருட மாட்டேன், நான் இனிமே மாறிடுறேன், திருந்திடுறேன் அப்படின்னு. வள்ளலார் சொன்னார், நான் உன்னை மன்னிக்கப்படாதுப்பா, ஆத்தாடி நீண்டாயா என்னை மன்னிக்கணும். நான் பதறி போனேன். ஐயா நானே களவாணி பைய, நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், என்னே போய் சொல்றீங்களே. அப்படி இல்லையா, இவ்வளவு காலமா அந்த வைர கடுக்கை என் காதல கிடந்து எனக்கு தெரியாம போச்சு, இனிமே இது உனக்கு உதவாதுன்னு உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, உன்னை நான் வணங்குகிறேன், நீ மன்னித்து விடுன்றாரா. இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? நினைச்சு பாருங்க எப்படி போயிருச்சு இன்னைக்கு நிலைமை. சர்வ சாதாரணமா அறுத்து வச்சுட்டு போயிடுறாங்க நாட்டில். மான சுட்டவனை கூட சிறையில் வச்சாச்சு. மான சுட்டவனை சிறையில் வச்சுட்டாங்க நாட்டில். ஆனால் மனுஷனை சுட்டவனெல்லாம் நடமாட விட்டுருக்காங்க. தூத்துக்குடியில் எத்தனை பேரை சுட்டா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இருக்காது. இப்படி போயிடுச்சு. நம்ம கிண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். நீங்கள் பாம்பனில் பிறந்தாரு அப்பாவுங்கிற ஒரு பிள்ளை, எப்பாவும் பாடவல்ல அப்பாவுன்னு அவங்க அப்பா அப்பவே வச்சிருக்கா பேர். அவங்க அப்பா அம்மா பெரியவனாராரு பாம்பன் சுவாமிகள்ங்கிற பேர். அவர் பாம்பன் சுவாமிகள் முருகனையே கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் போச்சு. ஏன் தெரியுமா? முருகன் அவர் கண்டார் கனவிலும் நனவிலும். முருகனை நேரடியாக கண்டவர் யாருன்னா பாம்பன் சுவாமிகள். அந்த பாம்பன் சுவாமிகள் கடைசி வரைக்கும் பழனிக்கு போக முடியல. ஏன்? ஒரே ஒரு பொய் சொன்னதுனால. என்ன பொய் சொன்னாரு? நண்பர் வந்து கேட்கிறார் குப்புசாமி, அவர் கேட்கிறார், ஏப்பா பழனிக்கு போறியா? ஆமான்னாரு. ஆமான்னு சொன்னதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, உத்தரவு ஆச்சான்னாரு. ஆமான்ட்டார். உத்தரவுனா அவனை வர சொல்லி உத்தரவாச்சான்னு கேட்கிறாரு. ஆமான்ட்டார். அடுத்த வினாடியே முருகன் வந்து அவரை துன்புறுத்தினாரா, நான் உனக்கு சொன்ன நான் வர சொல்லி நீ ஏன் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லி தொந்தரவு பண்ணாராம். கடைசி வரைக்கும் அவர் இறுதி மூச்சு நிற்கிற வரைக்கும், அதாவது சிவஜமாதி ஆகிற வரைக்கும் பாம்பன் சுவாமி பழனி சரித்திரம் பார்க்க முடியாது. இப்போ காரணம் என்ன? ஒரு பொய் அவ்வளவு பெரிய மோசமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொய் தங்கு நெஞ்சுடையால் என்று கம்பர் கூட சூர்பனையை பாடும்போது பாடுறார். அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமி திருநெல்வேலியில் ஒரு பிள்ளைமார் வீட்டில் தங்கியிருக்காரு. மேல் மாடியில், மாடிக்கு படி இல்லை, ஏணி மரம் வச்சு மேலே ஏறி போகணும். அந்த நேரத்துக்கு இறங்குவாராம். சரியா 12 மணிக்கு சாப்பாடு. 12:05 சாப்பிட மாட்டார், 11:55 சாப்பிட மாட்டாராம். ஒரு வேளை சாப்பாடு, ஒரு கபால சாப்பாடு, உப்பு இல்லாத சாப்பாடு. இவ்வளவு பத்தியமா இருக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. சோறு இல்லைன்னா இந்த காலத்தில் வாழவே முடியாது. அப்போ அப்படி வாழும்போது ஒரு நாள் பார்த்துருக்காரு, வீட்டில் ஒரு மூட்டை பூச்சி போய் இருந்திருக்கு. மூட்டை பூச்சியை பார்த்தோன்னே அந்த வீட்டு பிள்ளைகிட்ட கூட, தம்பி இந்த மூட்டை பூச்சியை பிடிச்சி அந்த பக்கம் விடுறான்னு சொல்ல, அவன் படக்குன்னு காலை வச்சு தேய்ச்சி விட்டான். அவ்வளவுதான். ஆமா, மூட்டை பூச்சி எல்லாமே பிடிச்சிட்டு தெரிய முடியும். ஆமா, அப்படி நசுக்கி விட்டான். பதறி போனாராம். அந்த அம்மா சாப்பாடு கொண்டு போனா சாப்பிட மாட்டேன்ட்டார். ஏன்னு கேட்க, இந்த வீட்டில் ஒரு இலை விழுந்து வச்சு சாப்பிட மாட்டேன்னா. ஐயா எனக்கு தெரியாம யார் செத்தது ஒன்றும் புரியலையே. ஓ மயன் ஒரு மூட்டை பூச்சியை கொண்டு விட்டா 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னா. ஒரு மூட்டை பூச்சி செத்ததுக்கே 3 நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னாரு பாம்பன் சுவாமி. இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? எதை செய்ய எதை சொல்ல இப்படிலாம் நிலைமை போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்தின் சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது அப்பேற்பட்ட தமிழ் மொழி, தமிழ்ல பேர் வைங்க, தமிழ் நம்மை வாழ வைக்கும். இன்னொரு வதந்தி ஒன்று நம்ம நாட்டில் பரவுது. தமிழ் இனி மெல்லச்சாகும் என்று பாரதியார் சொன்னது போல நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கிறீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கு, அது தவறு. ஆமா, நீலகண்ட சாஸ்திரி என்ற ஒரு அந்தனர் தான் தமிழினி மெல்லச்சாகும் என்று மலையாளத்திலையும் அதுபோல மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் தமிழர்களுக்கு பெருமை இல்லாமல் போவதற்கு பெரிய போராட்டமே நடத்தியிருக்கிறார். இது வரலாற்று சான்று. சொன்னவர் யாரு? நீலகண்ட சாஸ்திரி. அதைத்தான் பாரதி சொன்னான். நீலகண்ட சாஸ்திரி என்னும் பேதை உரைத்தான், அதுபோல தமிழினி மெல்லச்சாகாது அரியணை ஏறும் என்று பாடி முடித்தான் பாரதி. அப்பேற்பட்ட பாரதியினுடைய வாக்கு மெய்மை. அதனால தமிழ் இனி வாழும், உயரும். தமிழனே இந்த உலகம் போற்ற வேண்டும் என்று எண்ணி இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வேதம் மகள வேண்டும். எவ்வளவு உயர்ந்த மொழி. இந்த பாட்டு பாருங்க, ஒரு 50 வருஷம் இருக்குமா எழுதி? 50 வருஷத்துக்கு முன்னாலே அப்படி அழகா பாடியிருக்காரு. இமயமும் குமரியும் இணைந்திடவே. இமயமலை எங்க இருக்கு? இந்தியாவுடைய வடக்கு கோடியில் இருக்கு. குமரி எங்க இருக்கு? இந்தியாவுடைய தெற்கு கோடி, தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி. இமயமலையும் குமரியும் ஒன்று சேர்க்க முடியுமா? ஒருவேளை இமயமலையை தூக்கி இங்க வைக்கிறதா இல்ல குமரியை கொண்டு அங்க வைக்கிறதா? அதைத்தானே கேட்கிறேன். முடியுமா? அதெல்லாம் அர்த்தம். இமயமலையவும் குமரியையும் ஒன்று சேர்க்கணும்னா என்ன அர்த்தம்? கவிஞன் எவ்வளவு அற்புதமா பாடல் எழுதியிருக்காங்க, பாடகர் எவ்வளவு அழகா ஐயா சீர்காழி ஐயா பாடியிருக்காரு பாருங்க. இமயமலையில பனிக்கட்டி உருகி இன்னைக்கும் பல லட்சம் கன அடி தண்ணி கடல்ல கலக்குது. வைகை கங்கை ஆற பார்த்தவர்களுக்கு
தெரியும். நான் கூட இந்த வருஷம் கங்கை காசி போய் வந்தேன். ஆமா, அவ்வளோ தண்ணி போகுது, அவ்வளவும் கடல்ல கலக்குது. அவர் என்ன சொல்றாரு, அந்த கங்கையை அப்படியே நீர்வழிச்சாலை மூலமா கன்னியாகுமரி வரைக்கும் கொண்டு வந்துட்டா இந்த பூமியில தண்ணி பஞ்சம் வராதுன்னு அன்னைக்கே சிந்திச்சு எழுதியிருக்காங்க. இமயமும் குமரியும் இணைந்திடவே எங்கும் இன்பம் விளைந்திடுவேன்னு. எவனாவது சிந்திச்சு அந்த வேலையை செஞ்சானா ஒரு வேளாவது? அதை பத்தி யாரும் யோசிக்கிறதே இல்லை. நம்ம நாட்டில் என்ன வேலை நடக்குது தெரியுமா? 2 பேர் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க சாலை பணியாளர்கள். ஒருத்தர் பள்ளம் தோண்டிக்கிட்டே போயிருக்காரு, ஒருத்தர் பள்ளத்தை மூடிக்கிட்டே போயிருக்காரு. ஏன் குழி தோன்றன்னு சொல்லலை, யாருக்கு தோன்றீன்னு கேட்பா நம்ம ஆளுங்க. ஆமா, குழிங்கிறது நல்ல வார்த்தை தான். ஒருத்தர் பள்ளம் தோன்றாரு, ஒருத்தர் பள்ளத்தை மூடுறாரு. போற வார ஆளுங்க கேட்க, ஏப்பா என்னப்பா நீ வேலை பார்க்குறிய, ஒருத்தர் தோன்ற ஒருத்தர் மூடுற, எதுக்கு தோன்ற எதுக்கு மூடுற, அர்த்தம் வேணாமா? அவர் சொன்னார், ஐயா நாங்க 3 பேர் மொத்தம் வேலை பார்க்குற ஆளுங்க, அதுல மரக்கன்று வைக்கிறவர் இன்னைக்கு விடுமுறை வரல, நாங்க 2 பேர் தான் விடுமுறை எடுக்காம வந்தோம். நாங்க எங்க அதிகாரிகள்கிட்ட கேட்டோம், ஐயா நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம், அந்த மரக்கன்று வைக்கிறவர் வரலையே, நாங்க என்ன செய்யட்டும்னா, யார் வந்தான்னா வராட்டியன்னா உங்க வேலையை பாருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் தோன்றேன், அவர் மூடுறாரு. அது சரி, மரம் வைக்கல. என்ன சிரிக்கிறிய? அப்படித்தான் மரம் வைக்காது. சரி, வேலை நடக்குது, ஏமாத்தல இல்ல, வேலை நடக்குது இல்ல, அப்புறம் என்னமோ சொல்றீங்களே. நம்ம நாட்டில் 108 பெருமாள் கோயில் இருக்கு, 1008 சிவன் கோயில் இருக்கு. பார்த்திபன் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஊர். திருப்பூவனம் சிறப்பு பெற்ற ஊர். வரலாற்று புராண காலங்களில் இதிகாசங்கள் அவ்வளவு பெரிய ஊர்கள், அத்தனையிலும் சிவன் கோயில்கள் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், 108 பெருமாள் கோயில், 1008 சிவன் கோயில். சற்று சிந்திச்சு பாருங்க. எல்லா கோயிலும் மன்னர்கள் காலத்தில் கல்லால தான் கட்டியிருக்காங்க. எல்லா கோயிலும் கல்லால தான் கட்டியிருக்கு. எல்லா கோயிலும் கல்லால கட்டியிருக்கு. பூமியில எந்த மலையும் உடைச்சதா தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு கோயில் கூட கட்டல, அம்புட்டு மலையும் உடைக்கிறாங்க, யாரும் கேட்கல. என்ன நியாயம்? உங்க அதிகாரம், உங்க பணபலம் அத்தனையும் வச்சு ஒரு மலையை நீங்க உற்பத்தி பண்ணிடுவீங்களா? செய்ய முடியுமா சொல்லுங்க? ஆமான்னு சொல்லுங்க, நான் பேசல. முடியாது தானே? அதை பூமியோட எடுத்தா கூட பரவாயில்ல, எவ்வளவு உயரம் இருந்துச்சு அவ்வளவு ஆழம் கீழையும் பறிக்கிறீங்களே, உங்க தலையில எல்லாம் இடி விழுகாதா? தண்டாளுங்க, கொடுமை இல்லையா? நெஞ்சு பொறுக்குதில்லையே, நிலை கட்ட மாந்திரன் நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்ற பாரதியினுடைய வைர வரிகள் ஞாபகத்துக்கு வர வேண்டாமா? யாருமே அதை பத்தி பேசலையே. இயற்கையை அழிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் என்று யாரும் சிந்திக்கல. ஒரு மரத்தை வெட்டிட்டா கூட ஒரு 10 மரத்தை வச்சு உண்டாக்கிடலாமே, மழையை உற்பத்தி பண்ண முடியுமா? நினைச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமை. நான் கேட்கறது என்ன, நாமெல்லாம் வாழ்ந்து முடிய போறோம்ங்கிற கணக்கு. எப்ப வேணாலும் மரணம் வரலாம். நமக்கு பின்னாலே வரக்கூடிய சந்ததியினர் இந்த பூமியில எப்படி வாழும் நினைச்சு பார்க்க வேண்டாமா? சிந்தனை வேண்டாமா? 100க்கு 100% சக்கரை நோய் வந்துருச்சு எல்லாருக்கும். யாருக்காவது சக்கரை நோய் இல்லைன்னு சொல்லுங்க? இருக்கு, அதான் 100க்கு 99% வந்துருச்சு. சக்கரை நோய் இருக்கிறவங்க எல்லாம் அரசு மருத்துவமனையில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம். வசதி இல்லாதவங்க, வசதி படைச்சவங்க தனியாரில் வாங்கி சாப்பிட்றாங்க. இப்போ அரசு மருத்துவமனைக்கு போனால் வரிசையில் நிற்கணும், நோட்டு ஒன்று கையில் வச்சுக்கணும், புத்தகம் மாசம் மாசம் வாங்கணும். நீ சோறு திங்கிறியோ இல்லையோ, மாத்திரையை சரியா திங்கலைன்னா சக்கரை குடிக்கிறோம், சக்கரை கூடிடும். ஆமா, நியாய விலை கடையில் வேணா குறையும், இங்கே கூடும். அப்புறம் சக்கரை கூடுமே அப்படின்னு ஐயா அந்த மருந்து மாத்திரை கொடுக்குறவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், மருந்து மாத்திரை கொடுக்குறீங்கல்ல, 6 மாசம் 1 வருஷம் 4 வருஷத்துலயாவது அந்த தீந்துரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு சொல்லுதா மருத்துவம்? இல்ல, சாகிற வரைக்கும் நீங்க சொல்றாங்க. சாகிற வரைக்கும் திங்கிறதுக்கு எதுக்கு மருந்து மாத்திரை? அப்ப என்ன திட்டம் அவங்களுடைய திட்டம் தெரியுமா? இந்த மக்களை நோயாளியாவே வச்சுக்கிறணும். ஒண்ணு நல்லா இருக்கவும் கூடாது, செத்து போயிடவும் கூடாது. இப்படி நோயாளியாவே வச்சு எவனோ ஒருத்தன் தயாரிக்கிற மருந்து மாத்திரையை நம்ம தின்னுட்டு அவன் மொண்டாட்டி உள்ள மஞ்சள் குளிக்க இந்த மக்களை எல்லாம் கொள்றாங்களே, நியாயமா? யாரு கேட்கறது? சின்ன பிள்ளை கூட வந்துருச்சுங்க, பச்சை பிள்ளை கூட சக்கரை நோய் வந்துருச்சு. 3 வயசு குழந்தைக்கு நாக்கில புற்றுநோய். ஏன், என்ன தவறு பண்ணிருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 3 வயது குழந்தைக்கு நாக்கில புற்றுநோய். என்னன்னு ஆய்வு பண்ணா குடிச்ச தாய்ப்பால் நஞ்சா போச்சு. தாய்ப்பால் நஞ்சாச்சுன்னா அம்மா என்ன தப்பு பண்ணிருப்பா? சாப்பிட்ட சாப்பாடு நஞ்சா போச்சு. அம்புட்டு பொருள் நஞ்சா போச்சே. பாலா இல்ல, கத்திரிக்காய் இல்ல, புடலங்காய் இல்ல, விதை இல்லாத பழங்களா போச்சு. விற்கிறானு நம்ம ஆளு வியாபார நோக்கத்தோட. வாங்கிட்டு போறவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் வேகப்பட்ட கோளாறுகள் நடக்குது. திராட்சை, விதை இல்லாத திராட்சை. நான் என்ன கேட்கிறேன், விதை இல்லாத திராட்சை வாங்கி சாப்பிட்டு பிறக்கிற புள்ள விதை இல்லாம பிறக்க போகுது. இதான் நடக்கும். சிரிக்கிறீங்களா? உண்மையை தான் சொல்றேன். சற்று சிந்திச்சு பாருங்க, எதிர்கால சந்ததி இந்த பூமியில எப்படி வாழும்? அனைத்தும் நஞ்சாக போய் கொண்டிருக்கிறது. யார் மாற்றுவா? யார் கேட்கறது? கேட்க வேண்டிய இடத்துல இருக்க யாரும் கேட்கல. 283 பொருள்கள் உலக நாடுகள்ல பல நாடுகள் தடை செய்யப்பட்ட பொருள் நம்ம இந்தியாவில் பகிரங்கமாக விற்கப்படுகிறது. அதனால அவ்வளவு பேருக்கு ஆபத்து இருக்கு. யாரு கேட்பா? கேட்கலையே. வந்தியா உன் வேலையை பார்க்காம நீ இவ்வளவு விவரம் உனக்கு யாரா கேட்டது கேட்ட மாதிரி தான் இருக்கலாம். அப்படிலாம் போக முடியாது. அதனால இந்த இடத்தை அரைச்சீற்ற வேண்டும் என்ற காரணத்தினால் இப்படியெல்லாம் நமக்கு ஒவ்வாத பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்குள்ள நிறைய இருக்கு. அத்தனை வேடிக்கை பார்த்து மௌனம் காத்திருக்கிறோம். அது தவறு. அனைத்துக்கும் நல்ல தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு
இப்படி இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது